மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்னன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலம் சிறப்பு. வக்கரமாக இருக்க வரைக்கும் உங்களுக்கு அது சிறப்பான பலனை தான் தரும். நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். குடும்பத்தினர்கள் மற்றும் நண்பர்கள்ட்ட விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் ராசி அதிபதியே போய் 2ஆம் இடத்துல வக்கரமாக உட்காந்துருக்காரு. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேச்சு கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நீ ஏதாவது விளையாட்டாக பேச போக அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டே விட்டுரும். பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும். அதனால் நண்பர்கள்ட்டையும் மனைவிட்டையும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறங்க. இளைய உடம்பருப்பு உங்களுடைய தம்பியோ தங்கையோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா உங்களுடைய நேரம் அப்படி இருக்குது, உங்களுடைய கிரகம் இப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. 25/8/2024 முதல் சுக்கிரன் கன்னியில் வர்றாரு. அப்போ பூர்வீக சொத்துக்கள் திடீர் அதிர்ஷ்டம், ஏறுபடாத பணம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது அது சம்மந்தமாக என்ன விஷயம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை பேசலாம். 25/8/2024 நீங்கள் எந்த மாதத்துக்குள்ளே பேசினீங்க அப்படின்னா அது உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஒரு நிலம் வாங்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய மூலப்பத்திரம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்து வாங்கணும். புதிய முதலீடு பண்ணாலும் அது அந்த தொழில் நமக்கு சரியானது தானா அப்படிங்கிறதையும் யோசனை பண்ணி செய்யணும். இல்லைன்னா பண இழப்பு, ஏமாற்றம் நடக்கிறது எல்லாமே நடக்கும். அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க. உடல் நல்லா சிறப்பாக இருக்குது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன், விநாயகர், நவக்கிரக குரு பகவான் வணங்கிட்டு வரணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு ஏற்றிட்டு வரணும். துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை 3 to 4 சாயங்காலம் அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த மேற்சொன்ன கெடுபலன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகி உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நிதானத்தையும் கொடுக்கும். வாழ்க வளமுடன்.